கனவு வந்து கண்ணை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்ஸ்டாட் ஆப்பில் எப்படி நீங்களே எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ மோடு போயிருங்க. நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுங்க. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பில் வந்து அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகும். சில டைம் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே கொஞ்சம் பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், செட் ஆகாது கரெக்டாக ஃப்ரேமுக்காக. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே கிராப் இருக்கும். கிராப்பில் போயிட்டு 9:16 கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்காக அந்த ஃபோட்டோ வந்து கட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இன்சார்ட் லோகோ கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க பெருக்கல் கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுங்க. லோகோ ரிமூவ் ஆயிரும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ண முடியும், இல்லாட்டி விளம்பரம் பார்க்கணும். லோகோ ரிமூவ் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் 5 செகண்ட் இருக்கும். நான் வந்து ஒரு 27 செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை டச் பண்ணாலே 2 பக்கம் ஏரோ வரும். ரைட் சைடு ஏரோவை ட்ராக் பண்ணி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிஐபி மோட் போயிட்டு வீடியோ மோடு செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி வச்சுட்டு பிளெண்டு போயிட்டு லைட்டன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் மூவிங் டெம்ப்ளேட் ஆட் ஆகிருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டேரெக்டாக லிரிக்ஸ் வந்து அடிக்க போகிறதில்ல மேனுவலாக. நான் வந்து யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இங்கே வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ பிஐபி ப்ளஸ் வீடியோ மோட். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த சாங் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாங்கை ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் வந்து ஆட் ஆகிரும். ஜூம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஸ்க்ரீனில் எந்த இடத்துல உங்களுக்கு லிரிக்ஸ் வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு, பார்ட்டிக்கல் மூவிங் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான எடிட்டிங் தான். ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும், மறுபடியும் சேவ் கொடுங்க. வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோடனே கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டிங் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.